ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சண்முகப்பிரியா பச்சையப்பன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து YMCA நந்தனமில் நடக்கிற இந்த 2025ஓட புக் ஃபேருக்கு தான் வந்து போகிறோம். லாஸ்ட் இயர் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். சரி, இந்த இயர் லாஸ்ட் டே நாளையோட முடியுது 12th. ஸோ இன்றைக்கி 11th ஈவினிங் நானும் ஹேமந்தும் வந்து கிளம்புறோம். ஸோ இந்த இயர் புக் ஃபேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ரொம்ப வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இவ்வளோ புக்ஸ் வந்து இருக்குது. சரி, கொஞ்சமாக வந்து ஒரு 2-3 புக் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் வந்து போகிறோம். ஸோ புக் ஃபேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வ்ளாகில் பார்க்கலாம். நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத ரிட்டன் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய். ஸோ எவ்ரி இயர் புக் ஃபேருக்கு நான் ஒரு 3 மணி 4 மணிக்கே வந்து வெளிச்சமாக இருக்கும் போதே போயிடுவேன். அப்போ தான் வந்து புக்ஸ்லாம் எனக்கு ஈஸியாக பார்த்து எடுக்க முடியும்னு. பட் இந்த வாட்டி ரொம்ப ட்ரை பண்ணாலுமே எங்களால் சீக்கிரம் கிளம்ப முடியல. ஒரு 6 போல் தான் கிளம்பணும். அங்கே ரீச் பண்ணவே வந்து ஒரு 7 போல் ஆகிடுச்சு. ரீச் ஆனதும் நாங்கள் ஸ்கூட்டியை வெளியே பார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் போட்டிருக்க ஷாப்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எவ்ரி இயர் நான் எப்போ போனாலுமே வந்து இந்த வெளியில் இருக்க ஷாப்ஸில் தான் நிறைய வந்து புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாக தான் வந்து எடுக்க முடியும். ஏன்னா உள்ளே வந்து நிறைய நியூ புக்ஸ் தான் இருக்கும் அண்ட் வந்து காஸ்ட்டுமே அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி வெளியில் இருக்கிற புக்ஸில். இந்த இயர் புக் ஃபேரில் கண்டிப்பாக இந்த டூ எபிக் ஷிட் புக் கிடச்சா எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போகணும். ஒரு ஷாப்லேயுமே வெளியே செக் பண்ணிகிட்டே வந்தோம். இந்த புக் வந்து புது புக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு எந்த இயர் ரிலீஸ்ன்னு தெரியல. பட் இந்த புக் எல்லா இடத்துலையுமே வந்து அரௌண்ட் 200 தான் சொன்னாங்க வெளியில் இருக்க ஸ்டால்ஸ்லையுமே. இந்த புக்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் எந்த பேஜ் நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணாலுமே அந்த லைன்ஸ் பர்டிகுலர்லி நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம சிச்சுவேஷனுக்கு நமக்கு ஒரு என்ன நீடடான ஒரு கோட் சொல்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ரீசெண்ட்லி கல்யாண விருந்துக்காக ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கும்போது இந்த புக் நாங்கள் அங்கே வந்து பார்த்தோம். அப்போ ஹேமந்த் எடுத்து ரீட் பண்ணும்போது அவருக்கு ரொம்பவே லைஃபோட கனெக்ட் ஆன மாதிரி நிறைய ஃபியூ லைன்ஸ் அவர் வந்து படித்தார். அப்பத்துலேருந்தே இந்த புக் வந்து ஆன்லைனில் வாங்கலாமா இங்கே வாங்கலாமான்னு தேடிட்டே இருந்தார். நான் தான் வந்து புக் ஃபேர் ஜனவரியில் வரும் அப்போ வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக இங்கே வந்து என்கொயர் பண்ணிகிட்டே வந்தோம். எல்லா இடத்துலையுமே 200 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எங்கேயாச்சும் ஒரு 150க்கு கொஞ்சம் பார்கெயின் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்கன்னா எடுத்துடலான்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக ஒரு ஷாப்பில் மட்டும் நமக்கு 180 சொன்னாங்க. அப்போயுமே நாங்கள் இங்கே எடுக்கலை. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்து எடுக்கலான்ற பிளானில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மீன்வால் எனக்கு நான் எந்த புக்குமே பெருசாக பிளான் பண்ணலை. எனக்கு வந்து ரேண்டமாக எது பிடிக்குதோ அதை எடுக்கலாம், ஒரு 2 புக் எடுக்கலாம், கம்மியாக எடுக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் வந்திருந்தேன். கிட்ஸுக்கான ஸ்டோரி புக்ஸு, கலரிங் புக்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய இந்த வாட்டி கலெக்ஷன் இருந்துச்சு. நாங்களுமே வந்து 2 கிட்ஸ் கலரிங் புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் மித்துக்குமே நான் வந்து ஒரு கிட்ஸ் ஸ்டோரி புக் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த புக். நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோட எண்டில் வந்து டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். அதை வந்து மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச மாதிரியும் 2 புக் வெளியே எனக்கு கிடச்சிது. ஒரு 2மே வந்து 50-50 சொல்லியிருந்தாங்க. ஸோ 100 ருபீஸ்க்கு 2 புக் நான் வெளியே வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வேண்டாம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் ஃபேர்க்குள்ளே வந்து போயிட்டோம். லாஸ்ட் டே ப்ளஸ் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே க்ரௌடடாக தான் இருந்துச்சு. நிறைய பீப்புள் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. நிறைய ஏஜ்டு பீப்புள், யங்ஸ்டர்ஸ், காலேஜ் பசங்க, நிறைய க்ரௌடு வந்து இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பனிங்காக இருந்துச்சு. நான் செலக்ட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் புக் வந்து இந்த ரங்கா ஹாஃப் பேண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே வந்து இதோட அந்த டிஸ்கிரிப்ஷன் கேட்சியாக இருந்தது. ரீட் பண்ணதுமே எனக்கு இது கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. சில புக்ஸ் நம்மளை அந்த மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். தென் உள்ளே போனதுமே இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வந்து இருக்கும். புக்ஸை தவிர நிறைய ஸ்நாக்ஸ் கடைங்க, இந்த மாதிரி லைட்ஸு, நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. எங்களுக்கு இந்த லைட்ஸ் பிடிச்சிருந்தது, கொஞ்சம் நேரம் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் வீடு மாதிரி செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கூட போயிட்டு இருந்துச்சு. இந்த வாட்டி டெக்கர் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க புக்ஸ் மாதிரி. தென் 10 ருபீஸ் தான் நமக்கு என்ட்ரி ஃபீ இருக்கும். ஸோ என்ட்ரி ஃபீ எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து நிறைய ஸ்டால்ஸ் பார்த்தேன். தமிழ் புக்ஸ்க்கு தனியாக இருந்தது, இங்கிலீஷ் புக்ஸ்க்கு, யூஸ்டு புக்ஸ்க்கு வந்து 1-2 கடை உள்ளே கூட இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் தமிழ் புக் ஷாப் ரொம்ப நேரம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு ஸ்டோரி புக்குமே நான் பார்த்தேன், கல்கியோட கல்வனின் காதலி. ஸோ இந்த ஸ்டோரியோட ஃபுல் சம்மரி நரேஷனே நம்ம சேனலில் வந்து இருக்குது. நீங்கள் யாராச்சும் இந்த கதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். எனக்கு இந்த புக் பார்த்ததும் சரி, நான் படித்தது வந்து பிடிஎஃபாக ஃபோனில் தான் படித்தேன். சரி, இதை ஹார்ட் காப்பி ஒன்று வாங்கிக்கலான்னு எனக்கு ரொம்பவே டெம்ப்ட் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் வேண்டாம், வேறு ஏதாவது படிக்காத புக் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கல. நிறைய சிறுகதைகள், விக்ரமாதித்தன் கதை, ஜெயகாந்தன் கதைகள், இந்த மாதிரி மகுடபதி, இந்த மாதிரி நல்ல புக்ஸ் எல்லாமே நிறைய பார்த்தேன். ஸ்டோரி புக்ஸ் நிறைய இருந்துச்சு. பொன்னியின் செல்வன், ராமாயணம், இந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் கூட சின்ன சின்ன பார்ட்ஸாக ரொம்பவே ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி நிறைய செட் ஆஃப் காப்பீஸ் வந்து பார்த்தேன். நிறைய இலக்கணம், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே தமிழுக்கு நிறைய இந்த வாட்டி ஸ்டால்ஸ் வந்து பார்த்தேன். உள்ளே ஃபுல்லாக எல்லாருமே எங்களால் கவர் பண்ண முடியல. ஒரு 4 ரோ போனதுக்கப்புறமே வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி போதும், நிறைய பார்த்த ஸ்டால்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். நான் உள்ளே வந்து ஒரே ஒரு புக் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 1-2 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பிக்கிள் ஸ்டால் வந்து இங்கே எப்பவுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நிறைய வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொடுப்பாங்க. நிறைய ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டாக
வச்சுருப்பாங்க. எவ்ரி இயர் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிக்கிள் வெரைட்டி வந்து வாங்கிட்டு போவேன். லாஸ்ட் இயர் இந்த வடு மாங்காய் வந்து வாங்கியிருந்தேன், குட்டி குட்டி மாங்காய். இந்த வாட்டி வந்து கலாக்கால ஒரு பிக்கிள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை எடுத்திருந்தேன். தென் நார்த்தங்காவோட ட்ரைடு வெர்ஷன் வந்து வச்சுருந்தாங்க தாளிக்காமல். அது எனக்கு ப்ளெயினாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து எடுத்திருந்தேன். ஹேமந்த் வந்து அந்த ஸ்வீட் ஆம்லா அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாரு, அப்புறம் அது வாங்கலை. இது 2 மட்டும் தான் எடுத்தோம். இது அரௌண்ட் 150 சொல்லியிருந்தாங்க. 100 கிராம்ஸா 200 கிராம்ஸ்னு தெரியல. அது அந்த பாட்டில் அளவுக்கு தான் வந்து வந்துச்சு. 100 கிராம்ஸ் வந்து 150க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. தென் வெளியே வந்த அப்புறம் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி ஹேமந்த் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கினாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் இந்த பபிள்ஸ் வந்து பார்த்தோம். இது ஆக்சுவலி நிறைய சிக்னல் எல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரே டைமில் நிறைய குட்டி 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 பபிள்ஸ் வந்து வர்றது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சரி இங்கே வந்து எவ்வளோன்னு கேட்டோம், 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. சரி ஒன்று வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஹேமந்துமே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். சிக்னலெல்லாம் சம்டைம் நின்று வாங்க டைம் இருக்காது. நீங்கள் இந்த சின்ன பசங்க விற்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக ஒன்று வாங்கணும்னு வாங்கியாச்சு. எனக்காக தான் வாங்கினது. பட் லேட்டர் மித்து விளையாடிட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எடுத்துகிட்டு போயிட்டா. தென் பிளான் பண்ண மாதிரி வெளியே வந்துட்டு அந்த 180 ருபீஸ் சொன்ன ஷாப்லேயே இந்த டூ எபிக் ஷிட் புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு இங்கே 2 புக் வந்து ஆல்மோஸ்ட் 3 புக் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவும் கிடச்சிது. இந்த மாதிரி புக் ஃபேர் நடக்கும்போது நிறைய நியூ ஆத்தர்ஸ் வந்து அவங்களோட புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா புக்கெலாம் ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க கொஞ்சம் பேருக்கு. அண்ட் இந்த மாதிரி பைபிள், குரான் இந்த மாதிரியான மத புக்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. டோட்டலாக நாங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத வீட்டுக்கு வந்தப்பறம் உங்களுக்கு கிளியராக வந்து நான் காட்டுறேன். ஏன் அந்த புக்கை பிக் பண்ணேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறேன். ஸோ எவ்ரி இயர் இது வந்துட்டு முடிச்சு போகும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஹேமந்த் கூட வந்தது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. அவருமே வந்துட்டு ரீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். என்னென்ன புக்ஸ்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்து இந்த பைபிளோட ஒரு ஷார்ட் பாக்கெட் வெர்ஷன். இது வந்து இங்கிலீஷில் வந்து இருந்துச்சு. குட்டி புக் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் தமிழ் வெர்ஷன். இது புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு வந்து இருந்துச்சு. ஒன்று எனக்கு கொடுத்தாங்க, ஒன்று ஹேமந்த் கொடுத்தாங்க. அந்த குட்டி புக்குமே ஹேமந்த்க்கு தான் வந்து கொடுத்தாங்க. தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் இஸ்லாம் அப்படின்னு ஒரு இஸ்லாமை டிஃபைன் பண்ணி நமக்கு இங்கிலீஷில் ஒரு கிளியர் டிஸ்கிரிப்ஷன் ஒரு புக் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் குரானுமே வந்து கொடுத்துருந்தாங்க. குரான் ஆக்சுவலி எனக்குமே படிக்கணும்னு ரொம்ப நாளாக தோணிட்டே இருக்கும். நிறைய பேர் அதை பற்றி நிறைய குட் திங்ஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த வாட்டி எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிது பைபிள் அண்ட் குரான். இதில் வந்து நான் குரான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு கோட்ஸ் மாதிரி வந்து உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் ஆக்சுவலி ஸ்டோரி மாதிரி இருக்கும், அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் திறந்து பார்க்குறப்ப நிறைய பேராகிராஃப்ஸ் வந்து லைக் கோட்ஸ் மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ட்ரை பண்ணணும்னு எனக்குமே வந்து தோணுச்சு. ஸோ இதில் தான் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச புக்ஸ். இதுக்கடுத்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் வந்து துருஜாய் தத்தாவோட ஷீ ப்ரோக் அப் ஐ டிடன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு லவ் ஸ்டோரி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். துருஜாய் தத்தா வந்து இந்த லவ் ஸ்டோரி இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். நிறைய வந்து லவ் ஸ்டோரி தான் எழுதுவாங்க. ஸோ இவர் தான் வந்து அந்த புக்கோட ஆத்தர், ரொம்ப யங்கான ஒரு ஆத்தர். ஸோ எனக்குமே இந்த டிஸ்கிரிப்ஷன் படிக்கும்போது சரி ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்தால் படிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து பிக் பண்ணியிருந்தேன். செகண்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கா ஆஃப் பேன்ஸ். சுமன் குமார் தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். ஸோ எனக்கு இந்த புக்கோட டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. என்ன டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரங்கா அப்படிங்கிற ஒரு 14 இயர்ஸ் ஓல்ட் பையன் வந்து ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்து போகிறான். ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் கூட இருந்த எல்லா பசங்களும் வந்து ஃபுல் ட்ரௌசருக்கு வந்து மாறிட்டாங்க. இவன் தான் வந்து இன்னும் ஆஃப் பேன்ஸ்லேயே இருக்கான் அப்படிங்கிறது. இதனால் அவன் நிறைய புள்ளி ஆகிறான், நிறைய வந்து கஷ்டப்படுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பிட்ரே பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேட் சுச்சுவேஷனில் வந்து ஒரு நைட் வந்து அவன் ஒரு ட்ராஜிக் நைட்டில் பிரசாத் அப்படிங்கிறவரை வந்து மீட் பண்ணுறான். அவருமே நிறைய ப்ராப்ளமில் இருக்காங்க. அந்த 2 பேர் என்ன ஆனாங்க, ரங்காவுக்கு ஒரு ஃபுல் பேன்ஸ் வந்து கிடச்சிதா, பிரசாதோட லவ் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்டில் தான் வந்து இருந்துச்சு. பட் எனக்கு இது யூனிக்காக கேட்சியாக இருந்ததுனால இந்த ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால இதில் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த புக் 2மே நான் வந்து 50 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ எபிக் ஷிட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து ஹேமந்த்காக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அவருக்கு இது வேணும்னு வந்து எடுத்தார். அவருக்கு வந்து இந்த யூஸ்டு புக்ஸ்லாம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக புது புக்காக தான் வேணும்னு ஆசைப்பட்டார். பட் எனக்கு பர்சனலி இந்த யூஸ்டு பழைய புக் தான் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ரியாலிட்டியை நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு புக் தான் வந்து இந்த டூ எபிக் ஷிட். நெக்ஸ்ட் வந்து மித்துக்காக பர்ச்சேஸ் பண்ண இந்த ஃபேட் கேட் அப்படின்ற ஒரு கிட்ஸ் புக் தான். பார்க்க நல்லா இருந்துச்சு. பிக்சர்ஸ் அண்ட் ஸ்டோரியோட ஃபார்மேட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மித்துக்கெலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய புக்கெல்லாம் வந்து என்னோட பார்த்து அவளுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கிற புக்கெலாம் வந்து ஸ்டோரி சொன்னால் அழகாக நைட் வந்து பார்ப்பா. ஸோ கிட்ஸுக்குமே என்னோட சஜஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வாங்கிட்டு நைட்டு அவங்களுக்கு ரீட் பண்ணாத ஒரு நல்ல ஹேபிட்டாக வந்து கண்டினியூ ஆகும். தென் இந்த புக் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி புக். இதில் 101 ஸ்டோரி வந்து இருக்குது. குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது வித் மாரல் வேல்யூஸ். இது வந்து ஹேமந்த்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அவர் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணுறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரி இருக்கிற புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய புக் பிக் பண்ணால் அவருக்கு ஈஸியாக இருக்கும்னு இது வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன்.
ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து அவர் ஆல்ரெடி ரீட் பண்ணார் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோடனே ஆர்வமாக நல்லா இருந்துச்சு. இது கிட்ஸுக்கெலாம் இது ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டோரி ஒரு நைட் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்கள படிக்க வைக்கலாம், ரீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஸோ இது நல்லா இருந்துச்சு. இது வந்து ஸ்டோருக்குள்ளே வந்து வாங்கியிருந்தது. காஸ்ட் வந்து 100 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஃபேட் கேட் வந்து 40 ருபீஸ்க்கு வெளியில் இருக்க ஸ்டாலில் எடுத்தது. இது வந்து 100 ருபீஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப மினிமலாக தான் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ 2 பிக்கிளுமே வாங்கியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care. Bye. பழைய புக் வேண்டாமா? பழைய புக் தான் ஃப்ரீல வந்து புக் தான் ஃபேமஸ். இது ஒரு பழைய புக் படிச்சு பாருங்க. வெளியில அதை நான் சீரியஸா சொல்றேன். புக்கை பொறுத்த வரைக்கும் பழசு